பேச்சலா. என்னோட பேர் கார்த்திக் இமானுவேல். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் நத்தம் பக்கத்தில் சமுத்திராப்பட்டி கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக இருக்கேன். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை காலவாசல் பகுதியில் தான் எங்கள் வீடு. எங்கள் அப்பா அம்மா சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். பிறக்கும் போதே என்னால் பேச முடியாது, என்னால் நடக்க முடியாது, என்னால் எந்த வேலையுமே என்னுடைய சுயமாக பார்க்க முடியாது. எல்லாம் எங்கள் அப்பா அம்மா தான் பார்க்கணும். ஏன்னா என் வாயிலேருந்து எச்சி வடியும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்க கஷ்டம். ஒரு சோறு அள்ளி சாப்பிட முடியாது. எனக்கே என்னை பார்த்தா வெறுப்பு வரும். ஏன் இந்த உலகத்தில் நம்ம இப்படி படைக்கப்பட்டோம்? அந்த கேள்வி எனக்கு மேலோங்கி இருந்தது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நார்மல் டெலிவரி இல்லை, சிசரியன் பண்ணி எடுத்தனால மூளையில் அந்த நரம்பு பாதிக்கப்பட்டு வெளியில் பார்க்கும்போது நார்மல் சைட் மாதிரி பிறந்தேன்னா அந்த எஃபெக்ட் ஒரு 3 days மட்டும்தான் இருந்தது எனக்குள்ள. எங்கள் அப்பா அம்மா படிக்காதவங்கனால டாக்டருடைய அட்வைஸை கேட்காம புள்ள நல்லா தான் பிறந்திருக்கு, இந்த பிள்ளைய நீங்கள் நார்மல்னு டாக்டர்கிட்ட வீட்டுக்கு இந்த பிள்ளைய நார்மல்னு வீட்டுக்கு நீங்கள் தூக்கிட்டு போக முடியாது. வெளியே பார்க்க நார்மலாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே நர்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்கனால அதோட எஃபெக்ட் 3 நாள் கழித்து தான் எங்களால் சொல்ல முடியும். ஆனால் 45 days கம்ப்ளீட்டாக ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு டாக்டருடைய கண்டிஷன். உடனே எங்கள் அப்பா அம்மா பிள்ளை நார்மலாக தான் இருக்குது, எதுக்கு 45 days ஆஸ்பத்திரியில் இருக்க சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி போட்ட உடனே பிச்சு மாதிரி நானே இந்த கையை வச்சு இந்த கண்ணை குத்திக்கிட்டேன். பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை, பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. அதே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும். தூக்கிட்டு போனால் அந்த டாக்டர் ரொம்ப சத்தம் போடுறாது. நான் அவ்வளோ சொல்லி நீங்கள் கேட்காம உங்கள் பிள்ளைய தூக்கிட்டு போனீங்க. இப்போ பாருங்கள், உங்கள் பிள்ளை பேச்சு மூச்சு எதுவுமே கிடையாது, உங்கள் பிள்ளை இறந்து போச்சு. நீங்கள் கொண்டு போய் தத்தனைன்னு ஒரு சுடுகாடு இருக்குது மதுரையில், ஜிஹெச்சுக்கு பக்கத்தில், அங்கே கொண்டு போய் உங்கள் வழக்கத்தின்படி இருப்பீங்களா புதைப்பீங்களா அதை பார்த்துக்கோங்க, தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்கிற மாதிரி சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ கண்ணீரோடு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஆஸ்பத்திரியில் விட்டு வெளியே வராங்க. அப்போவே கடவுளால் நான் முன்குறிக்கப்பட்டேன். இந்த பிள்ளை எனக்கு தேவை, அநேகத்துக்கு நம்பிக்கை ஊட்டுகிற, சவால் கொடுக்கிற ஒரு மகனாக உருவாக்குவேன்னு கடவுளே அப்போவே தீர்மானித்தார், இயேசு கிறிஸ்து. அப்படி அவருக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவுடனே கூப்பிட்டு, வாங்கம்மா என் ப்ரெஷர் ரூமில் வச்சு நான் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறேன், உங்கள் பிள்ளைக்கு உயிர் இருந்தால் ஆயுசு கட்டி காப்பாற்றி கொடுத்துறேன், செத்து போனால் என்னை ஒன்றும் சொல்ல முடியாது, கையெழுத்து வாங்கிட்டு உள்ள ஸ்பெஷல் வார்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க. அப்போ கொடுத்தோன்னே இந்த பெருவிரல் அசைய ஆரம்பிச்சிது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பெருவிரல் அசைய ஆரம்பிச்சு. உங்கள் பிள்ளைக்கு ஆயுசு கட்டி நல்ல வேலை அந்த டாக்டர் சொன்னதை கேட்டு நீங்கள் போய் உயிரோடு இருக்க பிள்ளையெல்லாம் அடக்கம் பண்ண பார்த்தீங்க, நல்லா உங்கள் பிள்ளைய பழக்க வச்சலாம்னு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து 50 days ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோன்னா வெளியே வரும்போது 2 காலும் நடக்க முடியாது, சுத்தர கால் பின்னிக்கணும்.
கையெல்லாம் இப்படி பின்னி ஒரு மாதிரியாக இருக்கும். முகம் வந்து விகாரமாக இருக்கும். எச்சி வடியும். வாயை திறந்து பேச முடியாது. அந்த எச்சி வடிஞ்சு 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 என்னுடைய சட்டப்பெல்லாம் நாரிடும். துர்நாட்டம் வச்சு அங்கே தூரத்தில் வரும்போதே அந்த பேச முன்னால் எல்லாம் மூக்க பிடிச்சிட்டு தான். எங்கள் அப்பா மட்டும்தான் பக்கத்தில் வந்து என்னை எல்லாமே செஞ்சு விடுறது. என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பொருளை கொண்டு ஒரு இடத்துல வச்சா மறு இடத்துக்கு நகர்ந்து போகாது. அதே மாதிரி தான் என்னுடைய சூழ்நிலை. இப்படியே காலங்கள் கடந்தது. தெருவில் போகிறவங்கள வரவங்களாம் எங்கள் அப்பா அம்மாவை திட்டுவாங்க, யார் செய்த பாவம், இந்த பிள்ளை இப்படி பிறந்திருக்கு பாவம். இவங்க இந்த பிள்ளையும் பார்த்துக்கிட்டு கூலி வேலை பார்க்குறவங்க, இந்த பிள்ளை கொடுக்கலாட்டினா அவங்க பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துப்பாங்க. இந்த பிள்ளைய ஆண்டவன் கொடுத்து பாருங்க, இந்த பிள்ளை இந்த பெற்றோருக்கு அப்புறம் இந்த பிள்ளைய யார் வச்சு பார்ப்பா? இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அவங்க திட்டுவாங்க, சின்ன பிள்ளைகள் கல்லை விட்டு எறிவாங்க, கேள்வி பண்ணுவாங்க. என்னால் திரும்பி எதுவுமே பண்ண முடியாது. ஒரு இடத்துல கண் பார்வை மட்டும், ஒரு கண் பார்வை, ஒரு கண்ணில் பார்வையே இல்லை. உட்கார இடத்த விட்டு மறு இடத்துக்கு அசைய முடியாது. விசேஷ வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா எச்சி வடிஞ்சு வந்து நாரும் மற்றவங்களாம் சத்தம் போடுவாங்கன்னு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு போவாங்க. எங்கள் தாய் மாமன் என்னை கையில் கூட தொடமாட்டார். அவர் சொசைட்டியில் கொஞ்சம் சேட்டத்தில் இருக்கிற பொலிட்டிக்கல் லைனில். அதனால அவருக்கு டிகினிட்டி ப்ராப்ளம் வந்துடும். இந்த பிள்ளைய பார்த்தா ஒரு மாதிரி விகாரமாக இருக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 சட்டை மாற்றணும். ஏன்னா அந்த எச்சி வடிஞ்சு வடிஞ்சு இடம்புலாம் ஈ முக்கியம், ஈ எறும்பெல்லாம் முக்கியம். பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும். எலி மருந்தை பார்ப்பேன், எடுத்து சாப்பிட்டு செத்து போகலாம். அப்படி ஒரு கசப்பு. இப்படி ஒரு நாள் இருக்கும்போது மதுரை காலவாசத்தில் தான் எங்கள் வீடு. காலவாசலேருந்து பணநானத்தம் பைபாஸ் பைபிள் பவனுக்கு பக்கத்தில் ஒரு கோமூன்று மாற்றுத்திறனாளிக்காக ஒரு காப்போம். அது ஒரு மிஷினரி ஸ்தாபனத்துலேருந்து வச்சுருக்காங்க. வேட் ஃபார் த வேர்ல்டு மிஷினரி ஸ்தாபனத்துலேருந்து அந்த மாற்றுத்திறனாளி காப்போம். அதில் வந்து சேர்த்து விட்டோன்னா அங்கே வந்து எனக்கு முத சந்தோஷம்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. என்ன மாதிரி பிள்ளைகளை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் என்னை மட்டும்தான் இப்படி படைச்சிக்காருன்னு நினச்சேன். என்ன மாதிரி நிறையாகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் உருவாக்கி வச்சுக்காருன்னு எனக்கு அதில் ஒரு திருப்தி. ஆனால் கடவுளை நம்பவோ இயேசு கிறிஸ்துவை நம்பவோ அவரை விசுவாசிக்கவோ என்னுடைய மனதை இடம் கொடுக்கல. மிகப்பெரிய கேள்வி. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு ஆண்டவர் என்னை இப்படி படைத்தார். அங்கே நிறைய கதை, பாட்டு, பைபிள் வசனம் எல்லாமே டீச் பண்ணுவாங்க. அதை கேட்பேன். ஆனால் எனக்குள்ளே வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வராது, இயேசுவா மேலே நம்பிக்கை வராது. ஒரு நாள் இரவு வேளையில் ஆண்டவர் என்னை உள்ளத்தில் பேச ஆரம்பித்தார். மகனே கார்த்திக், ஒரு நோக்கத்தோடு உன்னை படுத்தியிருக்கிறேன். நீ எனக்கு தேவை. என்னை நம்பு, உன் வாழ்க்கை வந்து உயரும். என்னை நம்பு, உன்னை அநேகத்துக்கு முன்பாக ஒரு சவால் நிறைந்த மகனாக எடுத்து பயன்படுத்துவேன். உனக்காக பிறந்தேன், உனக்காக மரித்தேன், உனக்காக மீண்டும் வரப்போகிறேன் சொன்னார். அந்த இரவு வேளையில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை முழுவதும் உண்மையிட்ட சரண்டர் ஆக்குறேன் ஆண்டவரே, உம்முடைய பொறுப்பு என்று கையில் கொடுத்தேன். ஒரே வருஷத்துக்குள்ள என்னுடைய சரீரத்தில் நல்ல மாற்றங்கள். நடக்க முடியாத என்னைய கர்த்தர் நடக்க வைத்தார். பேச முடியாத என்னைய கர்த்தர் பேச வைத்தார். இப்போ எல்லா வேலையும் நானே செய்து கொள்கிறேன். ஐ எம் ஏ நார்மல்.
அந்த எண்ணத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து எல்லா வேலையும் நானே பண்ணுறேன், யாருடைய சப்போர்ட் இல்லாமல். இப்போ எங்கே வேணாலும் பஸ் ஏறி நானே போயிட்டு வந்துக்கேன். மதுரையிலேருந்து திருச்சிக்கு நானே பஸ் ஏறி வந்துக்கேன். கேட்பாங்க என்கிட்ட, எப்படி பிறகு பஸ்லலாம் ஏறி இறங்கி உட்காந்து வரீங்க? நான் ஒன்று சொல்லுவேன், இது காட் இஸ் கிரேட், கடவுளுடைய கருவை. அதனால தான் நான் பஸ்ஸில் ஏறி இறங்கி எல்லா இடத்துக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் கடவுள் இயேசு கிறிஸ்து உதவிப்பேன். என்னை ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்க போனாங்க. படிக்கணும்னா எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ஸ்கூலில் மேலே இங்கேயும் பார்த்துட்டு, இவன் மெண்டல் கிட்டார் சைடு மாதிரி தான், இவனை படிக்கலாம் வைக்க முடியாது, ஏதாவது ஒரு கைத்தொழில் பண்ணி கொடுத்து பெட்டி கடை வச்சுங்க, இவன் அதை வச்சு உழைச்சிக்கணும், படிப்பெல்லாம் ஏறாது, இங்கே வந்து நல்லா காலுக்கு கீழே தான் ஊனமாக இருக்குது, மேலே தான் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, இவனை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது, இவன் மெண்டல் கிட்டார் சைடு தான் இப்படி இருக்கும் பொதுவான்னு அவங்க ஒரு சஸ்டிஃபை பண்ணி என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என்னை கூட்டிகிட்டு போன எங்கள் அம்மாவும், அந்த ஊழியத்தில் ஒரு அண்ணன் இருக்காது, அந்த அண்ணன் என்னடா உன்னை படிக்கவே முடியாதாமே. நான் சொன்னேன், அழைத்தவர் மனிதன் அல்ல, அழைத்தவர் இயேசு கிறிஸ்து, அவரும் உன்னை எடுத்து பயன்படுத்தின்னு சொல்லிக்காரு. நான் அவரை நம்பி தான் இருக்கேன். பக்கத்தில் சிஸ்டர் கான்வென்ட்டில் போய் கேட்ட உடனே அந்த சிஸ்டர் வந்து, இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் நான் உருவாக்க ஆசைப்பட்றேன், எப்போ வேணாலும் போய் அட்மிஷன் போட்டு எங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கணுன்னா. அங்கே இடம் கிடைக்கிட்டது. 10th 500க்கு 447 மதிப்பெண் எடுத்தேன். கணக்கில் சென்டம் வாங்கினேன். டிசேபிள்ஸில் ஸ்டேட்டில் 2nd இடம், மதுரை டிஸ்ட்ரிக்ட்லே 1st ப்ளேஸ். அப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டு 14,500 ஸ்டேட் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. 10th சென்டம் வாங்கினேன். அப்பம்மா எங்கள் அம்மா கேன்சர் வியாதி, கேன்சர் வந்தவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு. எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, 3 ஆப்ரேஷன் பண்ணி ஜிஹெச்சில் இருந்தாங்க. எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப வறுமையினால் கஷ்டப்படுற குடும்பம். ஜிஹெச்சில் வந்தாங்க. பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, கேன்சர் வந்தவங்க பிழைக்க மாட்டாங்க, உங்கள் அம்மா உனக்கு இல்லை, உங்கள் அம்மா இறந்துருவாங்க, தம்பி தங்கச்சி நீ தான் பார்த்துக்கணுன்னு, நீ இப்படி இருக்க, என்ன செய்கிறதுன்னு. எங்கள் தம்பி தங்கச்சியெல்லாம் வந்து கேட்பாங்க, நம்ம அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்களான்னு. நான் சொல்லுவேன், யார் சொன்னா? கடவுள் சொன்னாரா? நிச்சயம் வந்து நம்ம அம்மா உயிரோடு வைப்பார். ஃபஸ்ட்டு எக்ஸாமு தமிழ் எக்ஸாம் 10th போகிறதில்ல, காலவரத்தில் ஆழ்ச்சின் சச்சுன்னு இருக்குது, அங்கே முழங்கால் படிட்டு தான் பண்ணேன். ஆண்டவரே, இது வரைக்கும் என்னை நல்லா நடத்தி வந்தீங்க, இப்போ எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு ஜீவனை கர்த்தர் உங்களால் கொடுக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி எங்கள் அம்மா நல்ல சுகத்தோடு வெள்ளத்தோடு, எனக்கு நல்ல மார்க்கை கர்த்தர் கொடுத்தார். 12th 900 மார்க் வாங்கினேன். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வெள்ளச்சாமி நாடா காலேஜில் முடித்தேன். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தியாகராஜா காலேஜில் முடித்தேன். அதே தியாகராஜா காலேஜில் பிசிடப்ஸும் இல்லை பிஎடும் முடித்தேன். பைப்பு காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். மொத்தம் 4 டிகிரி முடிச்சிருக்கேன். 2018 டிஎம்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதி நத்தம் பக்கத்தில் சமுத்திராப்பட்டி கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலர். குளிரிலையும் குப்பையில் என்னை எடுத்து கடவுள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டார். இப்போ ஒரு கிராமத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு வந்தது காரணம் இது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய அற்புதம். நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், பைபிளையும் படிச்சிருக்கோம். 2000 ஆண்டுக்கு முன்னாடி குருடருக்கு பார்வை கொடுத்தாரு,
செவிடனை கேட்க செய்யாது, முடவனை நடக்க செய்கிறான். அதே ஆண்டவர் இன்னைக்கு ஜீவிக்கிறான் என்பதற்கு நான் ஒரு சர்ச். இப்போ அநேக இடங்களில் கத்தர் கொண்டு போய் மேம்படுத்துகிறார். நாளே 4 வார்த்தை சொல்ல போகிறேன். இம்பாசிபிள் பிகம் பாசிபிள், யூஸ்லெஸ் பிகம் யூஸ்ஃபுல். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐஎம். இம்பாசிபிள், இவனால் முடியாது, இவனால் எதுவுமே முடியாது. அப்படி தான் இந்த உலகம் நம்மளை பார்க்கும். சூழ்நிலையை வைத்து சஷ்டி பண்ணுற உலகம், பணத்தை வைத்து சஷ்டி பண்ணுற உலகம், எதுவுமே முடியாது. ஆனால் ஆண்டவரை நம்பும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, கடவுள் மேலே நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும்போது இம்பாசிபிளை பாசிபிளாக மாற்றார். அடுத்த வார்த்தை சொன்னேன், யூஸ்லெஸ். யூஸ்லெஸ், யூஸ்ன்ற மாதிரி யூஸ்லெஸ். இவன் எதுக்குமே பயன்படாதவன், இவனை வைத்து என்ன பண்ணுவது, இவனை வைத்து எதுவுமே பண்ண முடியாது, ஒரு யூஸ்லெஸ். ஆனால் கடவுளை நம்பும்போது, இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது, அவரையே சார்ந்து இருக்கும்போது become useful to other person. அநேகங்களுக்கு பாத்திரவானா எடுத்து பயன்படுத்துகிறார். இப்போ வேலையும் பார்க்குறேன், அதை விட கடவுளுடைய ஊழியத்தையும் செய்கிறேன். அநேக ஸ்கூலு, காலேஜு, பிஸ்னஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் போய் கடவுளை என்னை இப்படி நல்லா வச்சிருக்காது. முன்னாடி ஏன் இப்படி படைக்கப்பட்டேன்னு ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. இப்போ இந்த சரீரத்தை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா பலவீனமானவர்களை பலப்படுத்த முடியான கடவுளை நீ வச்சுருக்கான். நம்பிக்கையற்றவர்களை நம்பிக்கைப்படுத்த முடியான, துன்பத்தில் துவண்ட மக்களை உற்சாகப்படுத்த முடியான என்ன மாதிரி பிள்ளைகளை கத்த உருவாக்கி வைத்துக்கிறான். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு இடத்துல இந்த வேத வசனம் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஆப்டாக இருந்துச்சு. ஏசு ஒரு நாள் நடந்து போகிறாரு, சீசர்களெல்லாம் போகிறாங்க, கேட்குறாங்க. பிறகு குருடன் பார்க்குறாப்புல சீசரெல்லாம் கேட்குறாங்க, பாவம் என் பிறந்தது யார் செய்த பாவம், என் பெற்றோர் செய்த பாவமா, இவன் செய்த பாவமானு கேட்கும்போது இயேசு வச்சு சொல்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இவன் செய்த பாவம் அல்ல, இவங்க பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை இவனில் விளங்கும் அளவும் இவன் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த வேலை வார்த்தை எனக்கு வலுவூட்டுனது. நான் படைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கடவுளை என்னை சும்மா படிக்கல. அதே மாதிரி இங்கே இருந்த ஒவ்வொருத்தையும் கடவுள் படைத்ததுக்கு நிச்சயம் ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் இந்த பூமியில் யாரும் படைக்கப்படலை. என்னை படைக்கப்பட்ட நோக்கத்தை நான் கண்டு அறிந்துட்டேன். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் என்னை வைத்து சொசைட்டியில் நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுத்து நல்ல ஒரு கடவுளுடைய மகிமையை ஏன் மூலமாக வெளிப்படுத்த தான் கடவுள் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கா என்று நம்பினேன். இன்னைக்கு அது உயிரோட்டமாக நிறைவேறிக்கிட்டு இருக்கு. என்னை உயர்த்தினது பணம் இல்லை. சொல்லுவாங்க பணம் இருந்தால் ஒரு மனிதன் உயரலாம். என்னை உயர்த்தினது பதவி இல்லை. என்னை உயர்த்தினது உறவினர்கள் இல்லை. என்னை உயர்த்தினது இந்த வல்லமையான வார்த்தை.
எங்கே போனாலும் என்னால் மாவு தட்டி இதை தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு புக்கை ரீட் பண்ணிட்டு வந்து ஒரு புக்கில் உள்ள அப்படியே பேசுனா மறுத்து சொல்லலாம். இன்னொருத்தவங்க ஸ்பீச்சை கேட்டு வந்து அப்படியே டெலிவர் பண்ணால் அதையும் மறுப்பு சொல்லலாம். ஆனால் தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் அனுபவித்த ஒவ்வொரு காரியங்கள். இந்த வேத புத்தகத்தில் 400 வசனங்கள் ரெஃபரன்ஸோட மனப்பாடம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த வேத வசனம் தான் இன்னைக்கு அழகாய் வழிநடத்தியது. மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதுகிற வார்த்தை வந்து இன்னைக்கு என்னை உயிரோட்டமானாரு. நான் பிழைத்தது தேவனுடைய வார்த்தையினால். இன்னைக்கு அவங்க முன்னாடி உயிரோடு நின்று பேசிக்கிட்டு இருப்பது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. அன்றைக்கு அவருடைய சத்தத்தைக்கு நான் செவி சாய்க்கலைன்னா இன்றைக்கு காலவாசல் பகுதியில் படிக்காத ஒரு தற்குறியாய், ஒரு முடங்கி போன ஒரு முடவனாய் இருந்திருப்பேன். அன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை நம்பும்போது, அவரை முழு விசுவாசம் அவரே சார்ந்திருக்கும்போது, அவரையே முழுவதுமாக நான் பின்பற்றும் போது தான் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்போ வேலை கூட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், குரூப் 1 படிச்சுக்கிட்டு இருக்கேன், குரூப் 1 எழுதிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் இதை விட நல்ல ஒரு உயர்ந்த போஸ்டில் போய் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தருடைய பிள்ளை என்று நிரூபிக்கணும். எல்லாரும் பேட்டியில் சொல்லுவாங்க, என் வெற்றிக்கு காரணம் எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் வெற்றிக்கு காரணம் எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் வெற்றிக்கு காரணம் எங்கள் மென்டார்னு. நான் சொல்லணும், என் வெற்றிக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. என் வெற்றிக்கு காரணம் 100க்கு 100 இயேசு கிறிஸ்து. அப்படி சொல்லக்கூடிய காலங்கள் வரும். இன்னைக்கு உண்மையாக இருக்க ஆண்டு உதவி பண்ணா. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடு, நான் பார்க்குற வேலையில் எவ்வளோ திரட்டணி. ஆனால் கடவுளுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அநேக பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த பிரச்சனை மத்தியில் நான் கடவுளை வைத்து பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த பிரச்சனைக்கு நடுவாக என்னையை வைத்து பாட்டுனா அடுத்த ஸ்டெப்பு என்னால் நகர முடியும். ஆனால் பிரச்சனைக்குள்ளே தான் இருக்க முடியும். பிரச்சனை கூட கடவுளை வைத்து நம்பும்போது தான் அந்த பிரச்சனைக்கு ஓவர் கம் பண்ண நல்லா ஸ்ட்ரென்தன் பலன் கிடைக்கும். இன்றைக்கி அநேக இடங்களில் கடவுள் கொண்டு போய் பயன்படுத்தா. ஸ்கூல், காலேஜ், திருச்சபை, சிஎம்சின்னு பிஸ்னஸ் ஃபெலோஷிப், மதுரையில் ஏகப்பட்ட இடங்கள் நடக்குது. அதிலெல்லாம் போய் 1 hour எடுக்க கர்த்தர் கிருபை கொடுக்குதா. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கைப்படுத்த, தைரியம் இல்லாதவங்களுக்கு தைரியம் கொடுத்த, சோர்ந்து போகிறவங்களுக்கு உற்சாகப்படுத்த. இதுக்கு தான் கடவுள் என்னை பூமியில் வச்சிருக்காரு. இதை ஒவ்வொருவரும் எல்லா சூழ்நிலையும் புரிந்து கொள்ளும்போது தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்குது. முடியாது, அநேக இடங்களில் நான் போகும்போது சொல்வேன், முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமானது. முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அவ்வளோதான், முடிந்து போச்சு. இனிமேல்
நான் என்னுடைய வேலையில், என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய குடும்பத்தில் என்ன செய்யணும்? முடியாதுன்ற பேச்சுவார்த்தை கூடாது, முடியும். ஒரு ஆரம்பம் இருக்குது. இது முடிந்து போகிற காரியம் இல்லை, இது துவக்கம். ஆண்டவரை முழுமையாக சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த ஒரு நம்பிக்கை வரும், அந்த ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். சாதாரணவங்களுக்கு அது வராது. முடியாது 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 முடியாது. முடியும். என்னால் முடியாது, வேறு யாருனாலே முடியாது. அந்த மாதிரி ஒரு சவால் கொடுக்குற ஒரு வார்த்தையாக நம்ம வாழும்போது தான் உலகத்தில் எதிர்நீச்சல் போட முடியும். எதிர்நீச்சல் போட முடியும். கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். வெளியே இந்த சூழ்நிலையில் வாரத்தில் 3 தடவை என் கிராமத்துக்கு போயிட்டு வருவேன். அந்த சூழ்நிலையில் எப்படி சார் நீங்கள் மட்டும் போயிட்டு வர்றீங்கன்னு நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், என்னை பலப்படுத்திடா கடவுள்னால எல்லாத்தையும் செய்ய என்னால் முடியும் 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 முடியும். ஒருவேளை மனிதனுடைய பார்வையில் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பார்வை என்னைக்கு மாறாது. அவர் பார்க்குற பார்வை வேறு. உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. நம்முடைய வழிகளும் நம்முடைய நினைவுகளும் சூழ்நிலை சர்க்கண்டாசை சுற்றி தான் இருக்கும். சூழ்நிலை சாதாரணமாக இருக்கும்போது நல்ல, ஆனால் கடவுளோட சூழ்நிலை அவுட் ஆஃப் அஸ், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டது. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டது தான் இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை. என்னுடைய சூழ்நிலை அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லோரும் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இந்த பையனை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. சாகுற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா தான் இவனை பார்க்கணும். இவங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு இவனை யார் வச்சு பார்ப்பான்? ஆனால் அந்த சூழ்நிலையை கடந்தும் கடவுளை தூக்கி எடுத்து நான் பார்க்குறேன் பாவனி, என்ன நான் பார்க்குறேன் பாவனின்னு பார்த்து இப்போ என் குடும்பத்துக்கே நான் தான் போசிக்கிற அளவுக்கு கடவுளை எப்படி அது அந்த சூழ்நிலைக்கு அவுட் ஆஃப்லேருந்து பார்க்கும் பார்வையை எல்லா மனிதருக்கும் தர மாட்டார். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த அவுட் ஆஃப் திங்கிங் வரும். இது என்னையே ஒன்றும் பண்ணாது, இது எனக்கு அதை மனதுக்குள்ள கொண்டு போனாதான் பிரச்சனையே உருவாது. இந்த சூழ்நிலை என்னை மாற்ற முடியாதுன்னு என் மைண்டுக்குள்ளே என் மனதுக்குள்ளே கொண்டு போனாதான் என்னால் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது. இந்த சூழ்நிலை என்னை ஒன்றும் பண்ணாது, இதை மைண்டுக்குள்ளே மனதுக்குள்ளே நான் போக முடியாது, அவுட் ஆஃப் டது, அந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு நான் சிந்திக்கிறேன்னு சிந்திச்சா நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ், எல்லா பிரச்சனையும் ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்கு உதவி செய்வது தேவனுடைய வார்த்தை. நான் எப்போ கடவுளை நம்ப ஆரம்பித்தனோ அப்போ இருந்து வேத புத்தகத்தை படிக்கிறேன், மழை நாள் போட்டு ஜீவிக்கிறேன். அந்த 2 தான் என்னை பலப்படுத்தியது. வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் என்னுடைய ஞானமோ என்னுடைய அறிவோ என்னுடைய பலனோ எதுவுமே இல்லை. எல்லாமே அவருடைய நாமம், எல்லாமே அவருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் இருப்பதும்
அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. இந்த வார்த்தை தான் என்னை உயிர்ப்பிக்குது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. கொடைக்கானலில் போட்டாங்க. என்னை கீழ் தர்ஷன் ஒத்துக்கலை. உடனே டிஆர்டிட்ட போய் எழுதி கொடுத்து என்னை கீழே மாற்றி விடுங்கண்ணே. சரிப்பா அவனை கீழே மாற்றி விடுறான், கொஞ்சம் பொருள்னாங்க. அதை விட அவங்க சொன்னதுக்குள்ள கீழே மாற்றி கீழே இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டோன்னே ஒரு வில்லேஜில் போய் என்னை போட்டாங்க அப்பாயின்மெண்ட்டு கீழே. அந்த வில்லேஜோட தலையறி பார்த்துட்டு, இவரெல்லாம் வச்சு எப்படி தான் வேலையை வாங்குவோம், வேலை செய்யணும், ஒரு ஆள் ஒரு மாதிரியாக இருக்காது, இவர் நடையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இவர் எப்படி வேலை பார்க்க முடியாது, இவருக்கு பதில் எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரே என்ன செஞ்சாரு, மக்களை தூண்டிவிட்டு பெட்டிஷன் போடுங்க, இந்த வியூ நமக்கு தேவையில்லை. உடனே பெட்டிஷன் போட்டோன்னு கூப்பிட்டு கேட்டாங்க, தம்பி நீங்கள் வில்லேஜெல்லாம் போக வேணாம், நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு டேபிள் போட்டு உக்காந்துருக்குங்க, அது போதும், அந்த வில்லேஜை வேறு நபரை வச்சு நான் பார்க்க சொல்கிறேன். உடனே நான் சொன்னேன், என்னால் முடியும், என்னால் முடியும், எனக்கு 3 மாதம் டைம் கொடுங்க. அப்படி என் மேலே இருந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நானே நீங்கள் சொன்னபடி கேட்டுக்கிறேன், நானே அடுத்து தாலுகா ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிறேன் சொன்னேன். நல்லா கார்டு ஒர்க் பண்ணேன். அந்த 3 வருஷத்தில் எந்த கம்ப்ளைண்ட் வரல. ஒவ்வொரு தடவையும் ஆடிட்டிங் நடக்கும். அந்த ஆடிட்டிங்கில் எல்லோரும் பரபரப்பாக வேலை பண்ணுவாங்க. நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த கணக்கெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன்னு பார்த்து அக்யூரேட்டாக பார்த்து எல்லாமே கடவுளோட கிருபைனால பார்த்து முடித்தேன். ஆனால் அந்த ஆடிட்டிங் பார்த்து கையெழுத்து போகிறோமோ ஒரு தப்புமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்தையும் திருப்பி விடுவாங்க. சார் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு, எப்படி பண்ணீங்க, எங்களை கூட திருப்பி இதை திருத்திட்டு வான்னு பண்ணுறாங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக அழகாக கணக்கு எழுதிட்டு வந்து கையெழுத்து வாங்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்க, இது உங்களுக்கு எப்படி முடியுது? அதே 3 வருஷம் முடிந்த பிறகு அந்த தலையாதி, சார் போகாதீங்க சார், இங்கே இருங்க, இவரை வச்சு என்ன பண்ணுறது, இவரை வச்சு நான் வேலை பார்க்கணுமா, இவரை வச்சு எப்படி வேலை வாங்குறது, வேலை பார்க்குறது, பிரச்சனை வருமே. ஆனால் என்னால் முடியும். ஏன்னா எனக்குள்ளே இருக்க கடவுள் வந்து பவர்ஃபுல்லானது. எனக்குள்ளே வந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமை நிறைந்த ஆண்டவர். அவர் என்னை உருவாக்கி செயல்படும் போது நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும். அப்படின்னா அல்ல, இது வரைக்கும் 5 பைசா கை நீட்டி வாங்கினது. கர்த்தருக்கு மகிமையாகும். இது எனக்கு மகிமை கிடையாது, கர்த்தருக்கு மகிமை. அந்த ஒரு நோக்கத்தோடு வேலை கிடைச்சது. டிஎன்சி அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. டாக்டர் சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணிக்கேன், கிடைக்கல. என் தங்கச்சி வீட்டுக்கார சொல்கிறாரு, ஒரு 1000 ரூபா கொடுங்க, உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன், நீங்கள் வர்றவே வேணாம் மாப்பிள்ளை, ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு. நான் கொடுக்க முடியாது. உடனே என் தங்கச்சிட்டா, உங்கள் அண்ணன் நான் கண்டுபிடிச்சேன், ஒரு 1000 ரூபா கொடுத்து வாங்க மாட்டேன். நான் இது கர்த்தருக்கு பிரியமில்லை, நான் கொடுக்க மாட்டேன். போனேன். 25 நாள் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அலைய விட்டாங்க. 25 நாள் கழிச்சு அந்த டீன் சொல்கிறாரு, ஜிஹெச் டீனு, இன்னொரு டெஸ்ட் எடுக்குன்னா எந்த டெஸ்ட் எடுத்தாலும் உங்களுக்கு நார்மல்னு வருது, நீங்கள் டிசேபிளே இல்லைன்னு காட்டுது, நாங்கள் எப்படி இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இன்னொரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், நரம்பு ஃபுல்லாக நல்லா வலுவாக இருக்கின்றாரு. உடனே சார் 25 நாள் வந்து அலைஞ்சிட்டேன் மேடம், இனிமேல் அலைய என்னால் முடியாது,
நீங்கள் கொடுத்தா வேலைக்கு போவேன், நீங்கள் கொடுக்காட்டினா வேலை போயிடும். அதனால ரொம்ப சந்தோஷம் போகிறேன். நான் எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க, இதுக்கு தான் நீ 4 பேர்த்த உட்காந்து படித்தியா? இப்போ அன்றைக்கே மாமா சொன்னார்ல 1000 ரூபா கொடுத்து வீட்டுக்கே வந்துடுன்னு, நீ அது கேட்காம இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு வரேன்னு. அப்போ நான் சொன்னேன், இதுவரைக்கும் நடத்தி வந்த இயேசு கிறிஸ்து இன்னமும் நடத்த என்னை போதுமானவராக இருக்கிறார். இந்த வேலை எனக்கு வரணும்னு இருந்தால், கடவுள் எனக்கு கொடுக்கணும்னு அவருடைய தீர்மானத்தில் இருந்தால் கண்டிப்பாக வரும். கேட்டு வரைக்கும் வந்துட்டேன். அந்த டீனோடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அந்த சாரை கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னு ஓடி வருது. கேட்டுக்கிட்டேன், சார் நீங்கள் போகாதீங்க மேடம், உங்களை கூப்பிட்றாங்கன்னு. உடனே போனோன்னே, சார் என்னங்க சார் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு மனசு கேட்கல, உங்களுக்கு என்ன வேணும் உட்காருங்க, 5 நிமிஷத்தில் கையெழுத்து போட்டு சீலை வச்சு கொடுக்குறேன். 5 நிமிஷத்தில் ஜீ வச்சு அதில் போய் டிஎம்ஜியில் கொடுத்து, இது 2வது செட்டில் முதல்ல வந்து கார்த்தின்னு கூப்பிட்டோன்னா இன்னொரு கார்த்திக்கு உள்ள நுழைகிறாது, நான் தான். உடனே அவருடைய லோன் நம்பரை வாங்கி பார்த்துட்டு, நீ இல்லைப்பா இந்த பையன். அங்கே போனேன்னு நான் ஏதாச்சும் சாதாரண கிழக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் கிழக்கு கிடைக்குன்னு போனேன். அங்கே பார்த்தா எல்லாமே விஏஓ. உன்னைய வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் கிழக்கா நான் மாற்ற விரும்பலன்னு கடவுள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் தான் உன்னை கொண்டு போய் வைக்க விரும்புகிறேன், நல்ல போஸ்டில் தான் உன்னை கொண்டு போய் வைக்க விரும்புகிறேன், நீ அதுவே எடுத்துக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் இருந்தது. டக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன். 5 நிமிஷத்தில் அப்பாயின்மெண்ட் ஆடுறேன், அடுத்து கையில் வந்து. இது முழுக்க 100% இயேசு கிறிஸ்து செஞ்சது. இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, பலத்தினாலும் பராக்கிரத்தினாலும் அல்ல, இது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், பிரசிடென்ட் ஐயா அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இத்துடன் இந்த டெஸ்ட் மணியை முடிக்கிறேன்.